பல்லவிக்கும் கண்ணனுக்கும் தாலி பிரித்து கோர்க்கறதுக்கு கோயிலுக்கு வந்திருப்பாங்க. கரெக்டாக விஜயும் வந்திருப்பாங்க. அப்போ வந்து அஞ்சலி எல்லாம் வந்திருக்கும்போது 2 பேருக்கு ஒன்றா வந்து ஓரமாக உட்காந்து தாலி பிரித்து கோர்த்துட்ருப்பாங்க. ஐயர் சொல்லுவார், 8 பேத்துக்கு தாம்பூலத்தட்டு கொடுக்கணும், 7 பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க, இன்னும் ஒரு ஆள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னதும் அர்ஜுன் சொல்லுவார், நம்ம விஜயும் கூப்பிடலாம்ப்பா அப்படின்னதும் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜயோட அப்பா சொல்லிடுவார். அந்த பாட்டி வந்து ஏன்டா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிற, நல்லபடியாக குழந்தைங்க வாழ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அந்த பாட்டி வேகமாக போய் நீ வா விஜய் அப்படின்னு சொல்லி விஜயும் அஞ்சலியும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அஞ்சலியும் வந்து சந்தோஷமாக வரும்போது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கடா அப்படின்னு சொல்லி வேகமாக விழ வைப்பாங்க. அஞ்சலியும் அஜயும் காலில் விழுகும்போது ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுவாருங்க. அவங்க அப்பா வந்து சும்மா ஏதோ உப்புக்கு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு தட்டத்தை புடுறா குழந்தைங்களுக்கு குடுறா அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சுருவாங்க. அதில் வந்து அஞ்சலிக்கும் அஜய்க்கும் ரொம்ப சந்தோஷம். கோயில் மணி வேற அடிக்கும். இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க.